இதான் நம்ம போகிறோம். இங்கே இருக்கு பாருங்க இந்த தீவு. ஸோ இந்த தீவுகள்லாம் மம்னுகாஸ். ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னன்னா, இந்த இதில் ஏறுறதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸில் வந்து பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. ஃபிஜி தீவின் கன்னித்தீவு இதோ. குழந்தைங்கனால ஆர்வத்தை தாங்க முடியல, டச் பண்ணிட்டு தான் இருக்குது. இண்டோ ஃபிஜியன் உணவு, நம்ம ஊர் சமோசாவை கற்றுக் கொடுத்துட்டாங்க ஃபிஜியனுக்கு, இவங்களும் இது சாப்பிட்றாங்க. அழகான கடலினிலே ஓடும் ஓடும். எப்படி இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் உலகத்துல போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சி வந்திருக்காரு. சூப்பர் கிரேட் ஃபிஷ். பாட்டி அழகா பண்றாங்க. உங்க குமாரோட இந்த புதிய மாபெரும் முயற்சிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க, நன்றி. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலை மணி 7:30. என்ன குமார் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டே அப்படிங்கிறீங்களா? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும்னா போய்த்தானே ஆகணும். வணக்கம், நான் உங்க குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9 இருக்கோங்க. அட்டகாசமான சவுத் பசிபிக் சீசன்ல 2வது நாடான ஃபிஜியில் இருக்கோம். ஸோ ஃபிஜியில் இந்தியன்ஸ், ஃபிஜி தமிழர்கள், ஃபிஜியோட வந்து கல்ச்சர், வந்து ஃபுட்டு எல்லாத்தையும் பல எபிசோட்ஸில் பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பண்ண போகிறோம். தீவு தாவுதல் பண்ண போகிறோங்க. பீச் காம்பர் ஐலாண்ட் ரெசார்ட் தான் போகிறோம். அதுக்கு நம்ம இன்னொரு 5 நிமிஷத்தில் வேன் வந்துடும். ஃபுல் டே டூர் புக் பண்ணியிருக்கோம். அந்த ஐலாண்ட் ரெசார்ட்டோட இந்த ஹோட்டல் பிக்கப்ல இருந்து அங்கே ஒரு பயர் இருக்குங்க, ஃபெரி பாயிண்ட், டெனரு ஐலாண்ட் பயர்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, அங்கேருந்து உங்களுக்கு ஃபெரியில் அந்த அவங்களோட ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, அப்புறம் அந்த ஸ்னார்க்கெல்லிங் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ளூடடு, அப்புறம் வந்து அங்கே லஞ்ச் இன்க்ளூடடு, டீ காஃபி, இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்க்ளூடட், இதெல்லாம் முடிச்சு ஈவினிங் வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட 5:05 நம்மளோட இதுலேயே இறக்கி விட்ருவாங்க. ஸோ டோட்டல் ஃபுல் டே பேக்கேஜ். நம்ம பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் பண்ணமே ஃபுல் டே ஐலாண்ட் ட்ரிப், அதே மாதிரி தான். என்ன நிறைய ஐலாண்டு போகாமல் ஒரே ஒரு ஐலாண்ட் ரிசார்ட் அரேஞ்ச் பண்ணுற போட்லேயே போயிட்டு அங்கே வந்து சுற்றி இருக்க தண்ணியில் ஸ்னார்க்கலிங்லாம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இது வந்து மெயினாக நான் பண்ணுறதுக்கு காரணம், இங்கே வர்ற முக்கியமாக டூரிஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 2 தான் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வருவீங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா, வெயிட் பண்ணுவோம். ஒரு வேன் வந்திருக்கு. The beach combo island trip? No, not this one. Okay. இது ஏதோ வேற, அங்கே இருக்க நிறைய தீவுகள் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு ரெசார்ட்டுமே வந்து அவங்கவுங்களுக்கு சொந்தமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தனித்தனி ஐலாண்ட் ட்ரிப்ஸ், ஃபுல் டே ட்ரிப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஏதோ வேறு ஏதோ ஐலாண்ட் ஆட் இருக்கு. ஓரளவுக்கு சீப்பாக பட்ஜெட்டில் இருக்கிறது நம்ம இப்போ போகிற பீச் காம்பர் தான். வெயிட் பண்ணுவோம். இதுவே வந்து பட்ஜெட் அப்படின்னு என்ன சொல்கிறது, அங்கே போயிட்டு உங்களுக்கு வேலை இதெல்லாமே சொல்கிறேன் நான் எப்படி புக் பண்ணேன்னு. ஸோ நம்மளோட பீச் காம்பர் இது வந்துருச்சுங்க. ட்ரான்ஸ்ஃபர் வேனு வந்து ஏரியாச்சு. இவங்களோட ஃபெரி கரெக்டாக 9 மணிக்கு, 7:30 மணிக்கு வர்றதா சொன்னவங்க 8:15 தான் வந்தாங்க. வந்தாச்சுங்க டெனரு ஐலாண்டு. ஐலாண்டு கிடையாது, ஆக்சுவலாக பெனின்சுலா மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஃபிஜியோட நாடி டவுன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்குங்க எட்ஜில். ஸோ இங்கே தான் மெயின் வந்து அந்த ஃபெரிஸ் எல்லாம் கிளம்புறது. இது வந்து ஒரு ரிசார்ட் மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. தென்னை மரங்கள், கோல்ஃப் இதெல்லாம் இருக்கு இங்கே. பாரு, இதெல்லாம் கோல்ஃப் விளையாடுற இடம் தான். இங்கேயே ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் நல்லா எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் வைங்களேன். நல்லா லக்ஸுரி டூரிஸ்ட்லாம் வர்றவங்களாம் இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. விளாண்டுருக்காங்க பாருங்க கோல்ஃபு. முக்கியமாக ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் இருக்கவங்க நிறைய பேர் கோல்ஃப் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு நல்லா உகந்த கிளைமேட்டு, அட்டகாசமான லேண்ட்ஸ்கேப். அதுக்கு வந்தாச்சு மெரினா பயா.
நல்ல பயங்கரமா வந்து டூரிஸ்டுக்காக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ், ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இருக்கு. டெனரு மெரினா போர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. அப்படியே போகலாம் உள்ள போயிட்டு நம்ம ஹாஸ்டல்ல புக் பண்ணியிருக்கோம். ரிசர்வ் மட்டும் பண்ணியிருந்தோம். ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல்ல. மொத்தம் ஹபுலா பெம்பு. ஓகேங்க, பேமெண்ட் பண்ணி முடிஞ்சுது. இவங்கெல்லாம் மற்ற ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ என்னன்னா நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் டே ட்ரிப் பீச் காம்பர் ஃபிஜி ஐலாண்ட் ரெசார்ட் ட்ரிப்பு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே பணம் வாங்குறது கிடையாது, ரிசர்வ் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட வேனை வந்து அனுப்பிச்சிடுறாங்க காலையில் 7:30 to 8:30. ஒவ்வொரு ஹோட்டலாக ரெசார்ட்டாக ஹாஸ்டலாக பிக் பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம பே பண்ணோம் $140 ஃபிஜி டாலருங்க. அதாவது இன்டூ 40 ரூபா, 5600 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 65 அமெரிக்கன் டாலர்னு வைங்களேன். 2 வகை இருக்குங்க. ஒன்று டே ட்ரிப்பு, நம்ம போகிற மாதிரி காலையில் போயிட்டு அந்த ரிசார்ட்டோட ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு ஸ்னார்க்கலிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு ஈவினிங் கொண்டு வந்து ஃபெரியில் கொண்டு வந்து விட்டு மறுபடியும் ஹாஸ்டல்லையோ ஹோட்டல்லையோ விட்டுருவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த ரிசார்ட்லேயே வந்து விதவிதமான அக்கமடேஷன்ஸ் இருக்கு, அதை தங்கவும் செய்யலாம். இந்த காமன் நேரம் இருக்கு, இந்த மற்றவங்களுக்கெல்லாம் புக் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. நம்ம ஃபிஜியோட வெஸ்ட்ல இருக்காங்க நாடி. முக்கியமாக இந்த நாடி வெஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் நிறைய தீவு கூட்டங்கள் இருக்குங்க. அதில் 2 தீவு கூட்டங்கள். ஒன்று இப்போ நம்ம போகிற மமுனுகாஸ் ஐலாண்ட் குரூப்பு, அதில் ஒரு ஐலாண்டு தான் வந்து பீச் காம்பர் ஐலாண்ட் நம்ம போகிறது. இன்னொன்று யசாவா ஐலாண்ட் குரூப்பு. ஸோ நம்ம போகிற மமுனுகாஸ் ஐலாண்ட் குரூப் வந்து இங்கேருந்து ஒரு 15, 20, 25 கிலோமீட்டரில் இருக்குங்க. அது ஒவ்வொரு தீவு பக்கத்தில் இருக்குது. அந்த தீவே வந்து அந்த ரிசார்ட்டுக்கு சொந்தமானதுன்னு வைங்களேன். ரிசார்ட்காரங்க இந்த ஒரு தீவையே வாங்கி அங்கே ரிசார்ட் கட்டி விட்ருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வரீங்க, டூரிஸ்ட் வரீங்க, நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரிசார்ட்டில் ஒரு 2 நாள் தங்கணும், இன்னொரு ரிசார்ட்டில் வந்து 1 நாள் தங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு இது கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, பண்ணி வச்சுருக்காங்க சிஸ்டம். என்னென்னா பாஸ் எடுக்கணுங்க. நீங்கள் என்ன பாஸ்னா 2 பாஸ் இருக்குது. ஒன்று புலா பாஸ், ரெண்டாவது ஆசம் பாஸ். புலா பாஸ் அப்படின்னா என்னென்னா 5 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் பாஸ் கொடுக்குறாங்க. 5 day to 15 day பாஸ் தான் வந்து புலா பாஸ். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 5 day பாஸ் புலா, 5 day பாஸ், 6 day பாஸ், 7 day பாஸ், 9, 11, 13, 12, 15 அந்த மாதிரி ஒரு 7-8 நம்பர் ஆஃப் டேஸ்க்கு இருக்கு. ரேஞ்சு வந்து 5 to 15ங்க. அதாவது நீங்கள் இன்னைக்கு வந்து பாஸ் வாங்கிட்டீங்க, ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு வெப்சைட் கொடுக்குறேன், awesomefiji.com. ஆசம் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இது பண்ணுறாங்க. அந்த ஃபெர்ரி பேர் வந்து யசாவா ஃப்ளையர். முக்கியமாக இந்த மமுனுகாஸ் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து இந்த ஃபெரி போகலை. ஏன்னா இதெல்லாமே பக்கத்தில் 15 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அந்த இண்டிவிஜுவல் ரெசார்ட்ஸே வந்து அவங்க ஃபெரி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க, அவங்க சொந்த ஃபெரியே. இப்போ நம்ம போகிற மாதிரி பீச் காம்பர். ஆனால் அந்த யசாவா குரூப் வந்து எல்லாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரெசார்ட்டும் தனித்தனியாக இல்லாமல் எல்லாருக்கும் சேர்ந்து இந்த யசாவா ஃப்ளையர் போகுது. யசாவா ஐலாண்ட் குரூப்புக்கு இந்த பெரிய ஹை ஸ்பீட் கேட்டமரன். அதுக்கு தான் இந்த புலா பாஸ் வந்து இது பண்ணுறாங்க. 5 நாள் பாஸ்க்கு கிட்டத்தட்ட 550 ஃபிஜியன் டாலர்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. 25,000 அரௌண்ட் 22,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது பாஸ். 5 நாள் பாஸ். அப்படியே ஒவ்வொரு நாள் ஜாஸ்தியாகிட்டே போகும் ரேட்டு. 15 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் பாஸ். நீங்கள் 10 நாள் 1 மாதம் முன்னாடி கூட ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அந்த பாஸை. முதல் நாள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இதில் ஃபெரியில் ஏறும்போது பாஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 5 நாள், முதல் நாள்னா 5ஆவது நாள் நீங்கள் திரும்ப வந்தாகணும் போர்ட்டுக்கு. அந்த 1 to 5 நாள் இருக்குல்ல, இடையில இந்த ஃபெரி வந்து எப்படின்னா காலையில் இங்கே 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. யசாவா ஐலாண்ட் குரூப்போட முதல் தீவுக்கு போவோம். அங்கே வந்து மக்களை இறக்கி விடும். மறுபடியும் 2வது தீவு இறக்கி விடும், ஏற்றிக்கும். 2வது தீவுக்கு போவோம். அப்படியே ஐலாண்ட் ஹாப் பண்ணி யசாவா குரூப்போட அந்த இது கடைசி தீவு வரைக்கும் போயிட்டு ஆளுங்களை இறக்கி விட்டு பிக்கப் பண்ணி திரும்ப வரும். ஸோ ஒரே ஃபெரி அந்த தீவு கூட்டத்தில் உள்ள எல்லா தீவுக்கும் போகிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம், எந்த ரெசார்ட்டில் வேணாலும். அக்கமடேஷனுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தனியாக புக் பண்ணிக்கலாம். அந்த ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு போகணும். அங்கே போனதுக்கப்புறம் புக் பண்ணுறேன்னா எது போட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 நாள் பாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெசார்ட் போகிறீங்க, ஒரு நைட் தங்குறீங்க, இன்னொரு ரெசார்ட்டில் 2வது நாள் தங்குறீங்க, 3வது ரெசார்ட்டில் இன்னொரு நாள் தங்குறீங்க அப்படின்னா எத்தனை ரெசார்ட்டில் வேணாலும் நீங்கள் தங்கலாம். மேக்ஸிமம் என்ன 5 ரெசார்ட்டில் தங்க முடியுமா 5 நாள்? அது எப்படி போகிறது? இந்த யசாவா ஃப்ளையர் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் மக்களை ஏற்றி இறக்கிட்டு போகுது. நீங்கள் அதில் ஏறி அடுத்த ரெசார்ட்டில் இறங்கிக்கலாங்க. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் ஃபெரி. ஒவ்வொரு தீவில் இறங்குறீங்க, ஏறுறீங்க, அடுத்த நாள் இறங்குறீங்க, ஏறுறீங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றா பண்ணலாம்.
இது 15 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெசார்ட்டில் நீங்கள் 3 நாள் தங்கலாம், இல்லை ஒரே ரெசார்ட்டில் 15 நாள் தங்கிட்டு திரும்ப வரலாம், உங்கள் இஷ்டம். ஸோ ஆனால் மேக்ஸிமம் நிறையா இதில் தங்கினோம்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிறையா ஐலாண்டு அதாவது நாங்கள் மாற்றி தங்குறேன் அப்படின்னா இது பெனிஃபிஷியல். ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட்னு இருக்குது. இதே எஸ்ஆவா ஃப்ளையர் தான். நான் ஒரு வாரம் போகிறப்பா, ஆனால் ஒரே ரெசார்ட்டில் மட்டும் தான் தங்குறேன் அப்படின்னா அந்த ரெசார்ட்டுக்கு மட்டும் டிரான்ஸ்ஃபருக்கு தனி டிக்கெட் கொடுக்குறாங்க. சிங்கிள் டிக்கெட் போயிட்டு வரதுக்கு ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் தான் வாங்கி ஆகணும். எப்படி இருந்தாலும் அதுதான் நான் வந்தாகணும். ஒன்று மட்டும் புக் பண்ணாலே ஒரு 200-250 வரும்னு வைங்களேன். புலா பாஸ் எடுத்துகிட்டு தனியாக நீங்கள் வந்து ரெசார்ட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இல்லை டிரான்ஸ்ஃபர், இந்த ஃபெர்ரி டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் அக்கமடேஷன் சேர்த்து ஆசம் பாஸ் ஒன்று இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த நாள் எங்கெங்கே தங்க போகிறீங்கிறத நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், எந்த ரெசார்ட்லாங்கிறத. அதுக்கு தகுந்தாப்பில் பாஸ் ஜென்ரேட் ஆயிரும், அதுக்கு தகுந்தாப்பில் பணத்தை கொடுத்துக்கலாம். அது ஸ்டார்ட் பண்ணுறது 5 நாளைக்கு 5 டே ஆசம் பாஸ் வந்து 800 இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 800 ஃபிஜியன் டாலர், அதாவது 800 × 40 32,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரெசார்ட்லேயும் வந்து டாமெட்ரியிலேருந்து இருக்குது சில இது. ஏன்னா வந்து நிறைய பேக் பேக்கர்ஸும் வராங்க ஃபிஜிக்கு. அது தவிர டாமெட்ரிஸ்லேருந்து ரெகுலர் பீச் ரூம்ஸ்லேருந்து லக்ஸுரி வில்லாஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஞ்சுன்னு வைங்களேன். நீங்கள் லக்ஸுரி வில்லா சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்தப்போ ஆசம் பாஸோட ரேட் மாறும். ஸோ புலா பாஸ் ப்ளஸ் அக்கமடேஷன் இது புக்கிங் சேர்த்தது தான் வந்து ஆசம் பாஸ். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கரெக்டாக வந்துட்டேன். எஸ்ஆவா ஃப்ளையர் கிளம்பிருச்சு பாருங்க, 8:45. சூப்பர், எல்லாம் கிளம்பிட்டாங்க எஸ்ஆவா ஐலாண்ட் குரூப்புக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதில் தான் போவீங்க 8:45. சாயங்காலம் போயிட்டு எல்லா எஸ்ஆவாவில் உள்ள அனைத்து தீவுகளையும் மக்களை இறக்கி ஏற்றிட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடும். இதே ஃப்ரீ இங்கே மறுபடியும் அடுத்த நாள் காலையில் தான். ஸோ எஸ்ஆவாவில் உள்ள தீவுகள் போகணும்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். பாய் பாய் பூலா. வர்ற ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து புலா பாஸ் தான் எடுப்பாங்க. நான் சிங்கிள் எடுத்தால் ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் ஒரே ஒரு தீவில் மட்டும் போய் 10 நாள் தங்கிட்டு வரதானா அதை எடுத்துக்கலாம். இல்லை மாற்றி தங்குறேன், ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ண போகிறேன், ஆனால் அது ஓரளவுக்கு பட்ஜெட்னா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா பெஸ்ட்டு புலா பாஸ் தான். அப்புறம் ஆசம் பாஸ் உங்களுக்கு அக்கமடேஷன் சேர்த்து பண்ணுறதுனா, இல்லை நீங்கள் தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம். அக்கமடேஷன் மட்டும் புலா பாஸ் எடுத்துகிட்டு. ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்னா, இந்த இதில் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கமடேஷன் ஏதோ ஒரு ரெசார்ட்டில் புக் பண்ணி இருந்துருக்கணும். நான் புக் பண்ணாமல் போயிட்டு நான் புக் பண்ணிக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம போகிற பீச் காம்பர் இருக்கிறது மமனுக்கா. அவங்க வந்து சொந்தமாகவே போட் வச்சுருக்காங்க, அவங்களே போய் இறங்கிக்கலாம். அவங்க ரெசார்ட்டில் போய் தங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அங்கே போயிட்டு நம்ம வந்து ஈவினிங் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வரதா இருந்தாலும் சரி. தங்குறதுக்கு செக் பண்ணால் தங்குற ப்ரைஸ் தனி, நைட் தங்குற எத்தனை நாளோ ப்ளஸ் அந்த டிரான்ஸ்ஃபர் சார்ஜ் போயிட்டு வர்றதுக்கு, அதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 350-400 போச்சு. அது நம்ம பட்ஜெட்டுக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் டே ட்ரிப் மட்டும் புக் பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் இந்த மமனுக்காஸோ எஸ்ஆவாஸ் ஐலாண்ட் குரூப்போ ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சது. இந்த டே ட்ரிப்பில் அதை வந்து நிறைவேற்றிடலாம் வாங்க. ஸோ ஃபிஜி வர்ற அனைத்து டூரிஸ்ட்டும் 99% ஃபிஜியோட மற்ற தீவுகளோ, அதாவது இந்த பக்கம் உள்ள வனுவாலெட்டு இல்லை நம்ம போகிற தவுனி அதெல்லாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நம்மள மாதிரி அட்வென்ச்சர்ஸ் பேக் பேக்கர்ஸ் போகிறது. நார்மல் ரெகுலர் டூரிஸ்ட் நல்லா பீச்சஸ்லாம் பார்க்கணும், ஐலாண்டில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாடியில் இறங்கிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இங்கே போட் டின்னர் வராங்க, பாஸ் எடுக்கிறாங்க, இல்லை இண்டிவிஜுவல் டிக்கெட் எடுக்கிறாங்க, அழகாக வந்து ஃபெர்ரியில் போய் இந்த ஐலாண்டில் வந்து ஜாலியாக வந்து பூலா என்ஜாய் பண்ணுறாங்க, திரும்பவும் இங்கே வராங்க, ஏர்போர்ட் போகிறாங்க, ரிட்டர்ன் போகிறாங்க. இதாங்க நடக்குது. ஸோ ஃபிஜியோட என்டையர் முக்கியமான டூரிசமோட இதுவே வந்து இந்த போட் டின்னர் தான். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. கேப்டன் குக் க்ரூயிசஸ். ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்குதுங்க, டே ட்ரிப்ஸ். கேட்டாமரனில் வந்து அப்படியே ஜாலியாக எந்த தீவுக்கும் போகாமல் அப்படியே அங்கங்கே கடலை நிறுத்தி உங்களுக்கு ஸ்னார்க்கலிங் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே க்ரூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர்றோம். ஸோ அந்த மாதிரி வெரைட்டியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. வர்ற டூரிஸ்ட்டுக்கு அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல எது வேணாலும் எடுத்துக்கலாம். புலா அண்ட் வெல்கம் பாருங்க. கேட்வே இது மமனுக்கா. இதை நம்ம போகிறது எஸ்ஆவா. இப்போ அந்த ஃபெரி போச்சில் எஸ்ஆவா ஃப்ளையர். அது இப்போ இங்கே இருக்குமா நம்ம வந்து நாடி ஏர்போர்ட்டு, இதுதான் நாடி டவுனு. இங்கே டெனரு, இதுதான் நம்ம இதில் இருக்கோம், டெனரு போர்ட்டில் இருக்கோம். இங்கே இருந்தால் ஃபெரி கிளம்புதா. ஸோ இங்கேருந்து ஃபிஜியோட வெஸ்ட்டில் இருக்குது இந்த ஐலாண்ட் குரூப். ஸோ இங்கே நிறைய தீவு கூட்டங்கள் இருக்குது. இதெல்லாமே ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கிறது நிறையா. ஸோ இதில் தான் நம்ம போகிற பீச் காம்பர் ஐலாண்ட் ரிசார்ட். இதுதான் நம்ம போகிறோம். இங்கே இருக்குது பாருங்க இந்த தீவு. ஸோ இந்த தீவுகள்லாம் மமனுக்காஸ்.
இல்ல இங்க பாருங்க, இதெல்லாம் தள்ளி, இதெல்லாம் எசாவா ஐலண்ட் குரூப். அது ஃபுல்லா இங்க இருந்து ஆரம்பிச்சு எசாவா ரை வரைக்கும். ஸோ இது எல்லாமே தூரம், அதனால அந்த எசாவா ஃப்ளையர்ல தான் போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறது, இங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பா நிறுத்தி மக்களை இறக்கி விட்டு ஏற்றி லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 1 மணிக்கு போகும். 8:30 கிளம்புறது. ஃபைனலா திரும்ப நாடிக்கு வந்துடும் 5:30 மணிக்கு. ஸோ அதுதான் விஷயம். போலாமா? கூப்பிட்டாங்க. ஸோ நல்ல வேலை மேப்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு, எப்படி நடக்குது ஃபிஜி பயணத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஒத்துக்காது அப்படின்னா நம்மளை மாதிரி 5000 ரூபா செலவு பண்ணி ஒரே ஒரு ஐலாண்ட் மட்டும் ஜாலியாக டே ட்ரிப் போயிட்டு வந்துக்கலாம். எப்படி தான் இருக்குது இந்த மாதிரி தீவுகள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம்னு வைங்களேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். நிறைய டூரிஸ்ட் பீச் காம்பருக்கு வராங்க இன்னைக்கு. ஏன்னா இது கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கிறதுனால எல்லாரும் இதை தான் சூஸ் பண்ணுறாங்க. We'll be making our way right down towards the end of the jetty. ஓகே. வேற கம்பெனிஸே வந்து ஃபெரி ஏற்கிறது இல்லைங்க எசாவா குரூப்புக்கு. இந்த ஒரே ஒரு ஃப்ளையர் மட்டும்தான் எசாவா ஃப்ளையர் ஆசம் அட்வென்ச்சர்ஸ் கம்பெனி பண்ணுறாங்க. அது மோனோபாலி மாதிரி இருக்கிறதுனால அவங்க வச்சது தான் ரேட்டு. அதனால தான் ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சாதாரண மக்களால் இதை அஃபோர்டே பண்ண முடியாது பேக் பேக்கர்ஸால். இதே மற்ற மக்கள், சாதாரண மக்கள் வாழ்கிற தீவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பனுவாலேவு, இப்போ நம்ம வெட்டிலேவு தீவில் இருக்கோம். பனுவாலேவு, தவுனி, கடவு, இதெல்லாம் இதுக்கெல்லாம் சாதாரண ஃபெர்ரிஸ் போகுது, வெஹிக்கிள் ஃபெர்ரிஸு. பட் மக்கள் ஏற்றிட்டு போகிற ஃபெர்ரிஸ் அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்லி டூரிஸ்ட்டுக்காகவே இந்த ஐலாண்ட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக ரெசார்ட் ஐலாண்ட்ஸு. அதனால தான் இதுக்கு மட்டும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வந்தாச்சுங்க. இதுதான் இவங்களோட போட்டு, பீச் காம்பர் ஃபிஜி ஐலாண்ட் ரெசார்ட். இப்படிதான் இருக்கும். ஓ, இதே ஒரு கேட்டமரன் டைப்ல தான் இருக்கு. அதான் இருக்கு. அப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும் எல்லாரும் போட் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு. கிளம்பிட்டோம் டெனரு போர்ட்ல இருந்து. திருப்பறாங்க. ஃபிஷிங் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கு, அதுவும் போகலாம். ஸோ எல்லா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இருக்கு. கடல் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ், டூரிஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் ரொம்ப காஸ்ட். அப்புறம் இதில் தான் இவங்களுக்கு முக்கிய வருமானமே. இந்த நாட்டோட முக்கிய ஜிடிபியே வந்து டூரிசம் தாங்க. ஒன்று கனிம வளம் இருக்குது, நம்ம பார்த்தோம், கோல்டெல்லாம் கூட இருக்குது. அப்புறம் மற்ற இந்த தண்ணி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல தண்ணி நிறைய கிடைக்குது, ஆறுகள் இருக்கிறதுனால. தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க முக்கியமாக. பட் எல்லாத்த விட பணம் அதிகமாக வர்றது டூரிசம் தான். ஆல்மோஸ்ட் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஒரு 15-20 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கே ஒரு இருக்கு பாருங்க, அங்கே ஒரு தீவு, இங்கே ஒரு தீவு இருக்கு. சூப்பராக இருக்குல்ல இடம். அந்த கரெக்டாக தீவை சுற்றி, எல்லா தீவை சுற்றியும் உங்களுக்கு அந்த பவரப்பாறைகள் இருக்கு, லக்கூன் மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஒரு இதுவே ஓரளவுக்கு நல்லா ப்ளூவாக அருமையாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அங்கே பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். காற்று நம்ம மேலே அடிக்கிறதுக்கு அதுவும் பிரமாதமான ஃபீலிங். நல்லா ஸ்பீடாக தான் போகுது இந்த கெட்ட மரம். நம்ம வந்து மெயின்லேண்ட் அங்கே இருக்கு பாருங்க, ஃபிஜி. எல்லாரும் ஃபிஜி தான், அது மெயின்லேண்டு, இது தீவுகள். ஸோ இது ஒரு ரெசார்ட்டு, ஐலாண்ட் ரெசார்ட்டு. அங்கொன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் மமனுகாஸ். இதை தாண்டி இன்னொரு 30-40 கிலோமீட்டர் போனால் தான் எசாவாஸ் ஆரம்பிக்கும். அப்படியே போலாமா? எல்லாரும் டே ட்ரிப் தான் வந்திருக்காங்க. நீங்க ஃபிஜி வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை சீசன்ல வாங்க. அதாவது நவம்பர் டு ஏப்ரல் பயங்கரமா மழை பெய்யும், புயல்லாம் வரும், ஹரிக்கன்லாம் வரும் பசிபிக்ல, உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க ட்ரை சீசன் வந்து மே மாசத்துல இருந்து அக்டோபர் வரைக்கும். அதுல முக்கியமா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிரும், நைட்ல ஒரு 20 டிகிரி வரைக்கும் போகும். பகல்ல கரெக்டா இருக்கும் இது. ஆனா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்துல வின்டர் வெக்கேஷன் வருவாங்க. அமெரிக்கால இருந்து சம்மர் வெக்கேஷன் வருவாங்க. ஆனா நம்ம வந்திருக்க மாதிரி செப்டம்பர் அக்டோபர்ல வந்தீங்க அப்படின்னா கூட்டமும் குறைஞ்சிரும், மழையும் பெருசா பெய்யாது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். ரூம் ரிசார்ட் ரேட்ஸே உங்களுக்கு கொஞ்சம் குறையும் வைங்களேன். நம்ம ஆஃப் சீசன்ல வந்தோமோ இல்லை இது மாதிரி மிட் சீசன் சொல்லுவாங்க, பீக் சீசனுக்கு அப்புறம் வந்தோம்னா
அந்த புலா பாஸ் ரேட்டு ஒன்று தான், அதில் மாற்றம் இருக்காது. அந்த இந்த பாஸ் மட்டும் தான் அக்கமடேஷன் ரேட்டு மட்டும் உங்களுக்கு வந்து சீசன் இதாகும் போது குறையும். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு பீச் காம்பர் ஐலாண்ட். இந்த பக்கம் வந்து ஒரு சாண்ட் பேங்க் இருக்கு, சாண்ட் பார் இருக்குங்க அழகா. மணல் திட்டு இருக்கு, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபோனில். செமையா இருக்கு அந்த இடம். கடல்ல அழகா இடையில மட்டும் ஒரு மணல் திட்டு ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் சாண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சூப்பராக இருக்குல்ல? அப்படியே ஒரு குட்டி போட் அப்படியே வந்துட்டு இருக்கு. இங்கே கூட்டி வருவாங்களான்னு தெரியல, பேக்கேஜில் இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் தூரத்தில் வந்து பார்த்துக்கோம், நல்லா இருக்கு. ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க மணல் திட்டு. அது சுற்றி பாருங்க, அப்படியே லைட் ரத்தா ப்ளூ கடலில் தண்ணி பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. இது உங்களுக்கு வந்து லோ டைடு அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க. ஹை டைடு அப்போ வந்துருச்சுன்னு வைங்களேன், சுத்தமாக மூடிடும் மணலில் தண்ணி. இப்போ காலையில் ஓரளவுக்கு கடல் லோ டைடு அப்போ உள்வாங்கி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போட்டு அது ஸ்டாண்ட் பண்ணி கிளியராக தெரியுது பாருங்க. இது பீச் காம்பர் கிடையாது, இது வேற ஏதோ பேரு. நம்மளுது இதுதான் பீச் காம்பர். பானை எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட மேகமே இல்லைங்க, அவ்வளவு தெளிவா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு தண்ணி கலர் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. இன்னும் போக போக அந்த இடம்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. சுத்தியும் பிரமாதமா இருக்குதுங்க. பாருங்க என்ன கிளாரிட்டி, கீழே இருக்கிறது அப்படியே தெளிவா தெரியுது. சூப்பரா இருக்கு இந்த இடம், அப்படியே சரியான வியூல. பிலிப்பைன்ஸ்ல வந்து பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. மால்தீவ்ஸ், பிலிப்பைன்ஸ் நம்மளுக்கு வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரெடியா புலா சொல்றதுக்காக. சூப்பரா இருக்கு வியூ, வாய்ப்பே இல்லை. எப்படி இடம் சூப்பரா? ஃபிஜி டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரெசார்ட்க்கு வர்ற விருந்தினர்கள் எல்லாம் இப்படி தான் வரவேற்பாங்க. மியூசிக், பாட்டு பாடி, கிட்டார் வாசிச்சு. போலாமா? ஓகே, பூலா பீச் காம்பர் ஐலாண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பரான ஒரு வரவேற்பு. கரெக்டா போட் வரும்போது பாடுவாங்களான் இருக்கு. ஸோ இந்த தீவே இந்த ரெசார்ட்டுக்கு சொந்தமானதுங்க. மால்தீவ்ஸ் கான்செப்ட் தான். ஒவ்வொரு தீவையும் யாரோ ஒருத்தர் வாங்கி அங்கே ரெசார்ட் அமைச்சிடுறாங்க. ஸோ அங்கே வந்து அக்கமடேஷன்லாம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஃபெரி அந்த போட்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு, முக்கியமாக இந்த மமுக்காஸுக்கு இந்த தீவு எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமாக இந்த ஃபெரியில் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு காட்டுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பை இன்னைக்கு ஃபன் பண்ணுறோம் பீச் காம்பரில். ஓகேவா? பூலா Come inside. Yes. Take a seat inside. Yeah. பிளான் போட்டு வச்சிருக்காங்க பக்காவா. இங்க பாருங்க, மார்னிங் 10 மணி வந்த உடனே டீ, மார்னிங் டீ. 10:30 மணிக்கு ஸ்நார்க்கலிங் ஆக்டிவிட்டி, கோரல் வியூ அந்த இதெல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். 1 மணிக்கு லஞ்சு, 2 மணிக்கு டேர்ட்டில் வியூவிங், ஆமைகள் பார்க்க போகலாமாட்டிருக்கு. மறுபடியும் ஸ்நார்க்கலிங் பண்ணலாம். மறுபடியும் ஒரு ஆஃப்டர்நூன் டீ. 3:45 இங்கேருந்து கிளம்பிடுவோம். 4:30, 4:45, 5 மணிக்கு கொண்டு விட்டுருவாங்க அங்கே. ஒன்றும் இல்லைங்க, நம்ம அங்கே பார்த்தோம்ல போர்டில், அந்த நிகழ்ச்சி நிலையெல்லாம் வந்து நண்பர் எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம அப்படி போகலாம். மணி 10:15, 1/4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க, 10:40 வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்நார்க்கலிங் ட்ரிப். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு மார்னிங் டீ மற்றும் பிஸ்கெட். ஓகே, மார்னிங் டீ சாப்பிட்ருவோமா? கேக்கும் வச்சுருந்தாங்க. அப்படியே காஃபி நானே போட்டு வந்துட்டேன். எல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. காஃபி பவுட்ரு, சக்கரை, பால்னு எல்லாம் கலந்தாச்சு. இந்த கேக்கு சாப்பிட்ருவோம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்பாங்கன்றக்கு. பைனாப்பிள் கேக்கு, அந்த டேஸ்ட் வருது, நல்லா இருக்கு. வாங்க அடுத்த ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஸோ சூப்பராக அந்த கேக்கும் காஃபி சாப்பிட்டாச்சு. ஸோ பீச் காம்பிங்னா ஒன்றும் இல்லைங்க, பீச்சை வந்து ஒவ்வொரு பீச்சாக தேடுறது தான் வந்து பீச் காம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே பேர்லேயே இந்த தீவுக்கு பேர் வச்சுட்டாங்க. பட் இந்த தீவுக்கு அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கிட்டோம். நம்ம ஒரு பேர் வைப்போமா?
தினத்தந்தியில பல வருடங்களா ஏன் இன்று வரைக்கும் தொடரும் ஒரு தீவு தான் கன்னித்தீவு. ஸோ இது நம்ம கன்னித்தீவுனே பேர் வச்சிருவோம். ஃபிஜி பசிபிக்கின் பாரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஜி தீவின் கன்னித்தீவு இதோ பீச் காம்பர் ரிசார்ட். கன்னித்தீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரமாதமாக இருக்குல்ல இடம். அது இந்த ஒயிட் சாண்ட் பீச்சு, இந்த அக்வா ப்ளூ வாட்டர்ஸு, குட்டி போட்டு மற்றும் உங்கள் குமாரி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃபீடிங்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லைஃப் ஜாக்கெட் வந்து போட்லேயே இருக்குமாமா, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபிஷ் ஃபீடிங் முடிச்சுட்டு ஸ்னார்க்கலிங் இறங்கிட வேண்டியதான். ஸ்னார்க்கலிங் கண்டிப்பாக சமோவா தீவுகள் மாதிரி சொதப்பாதுங்க. ஃபிஜி வந்து சாஃப்ட் கோரல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கோரல் ட்ரையாங்கிள் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே பவளப்பாறைகள், மீன் வகைகள் ஸோ ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்குது. உலகத்தில் உள்ள 75% பவளப்பாறைகளும் மீன் வகைகளும் இந்த கோரல் ட்ரையாங்கிளில் தான் இருக்குது. முக்கியமாக இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த ஃபிஜி வரைக்கும், பப்புவா நியூகினி, ஃபிஜி இதெல்லாம், பாலினீஷியா. நீங்கள் பாலினீஷியா போக போக தான் உங்களுக்கு வந்து அந்த கோரல் ரீஃபோட இது குறையும். ஸோ ஸ்னார்க்கலிங் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக குழந்தைகளா ரெடியாகுங்க. அண்டர் வாட்டர் லைஃப் சூப்பராக பார்க்குறோம். குட்டி போட்டோட அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, கிளம்பிவிட்டோம் ஃபிஷ் ஃபீடிங்க்கு. பட் பெருசாக மக்கள் வரலங்க. எல்லாம் இங்கே உள்ள அப்படியே ரெசார்ட்டில் ஐக்கியம் ஆகிட்டாங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. வாலிபால்லாம் இருக்கு. இடம் சூப்பராக இருக்குது. இடம் இதே ஒரு சாண்ட் பேங்க் மாதிரி தான் இருக்குது. தண்ணி எவ்வளவு கிளாரிட்டி பாருங்க. அடியில் வரைக்கும் எல்லாமே நல்லா தெரியுது. மணல் இருக்கு. பட் இங்கெல்லாம் கோரல் ரீஃப் இல்லை பெருசா. பட் நல்லா தெளிவாக தெரியுது. வெளிச்சம் இல்லை. வந்தாச்சு. டைவிங் குரூப் வந்திருக்காங்க. சப்சர்ஃபேஸ் ஃபிஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அங்கே ஒரு கேட்டாமரன் பாருங்க. அதில் டே ட்ரிப் வந்தவங்களும் இருக்காங்க. மெயினாக குழந்தைகளுக்காக எல்லாம் பிரெட் கொடுக்குறாங்க. போட்டால் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். கலர் கலராக சூப்பராக இருக்காங்க பாருங்க. கலர் கலர் அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம இறங்கிய ஸ்னார்க்கலிங்ல பாத்துடலாம். Oh my gosh, they went straight to it. நம்மளும் போட்டுருவோமா? நம்ம அங்க போடுவோம் தூக்கி. இதெல்லாம் நம்ம குளத்திலேயே பண்ணதுதான் ஃபிஷ் ஃபீடிங்லாம். இருந்தாலும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இங்கே குழந்தைகளை குஷிப்படுத்துறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபிஷ்ஷிங்கை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டோம் நம்மளோட தீவுக்கு. ஸ்னார்க்கலிங் திரும்ப கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஏற்றிட்டு திரும்ப போவோம். ஓகேங்க, ஸ்னார்க்கலிங் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டிங்களா? கூட்டம் நிறையா இருக்கிறதுனால பேட்ச் பை பேட்சாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது நம்ம போக போகிறோம். மணி ஆல்மோஸ்ட் 11:45. போனோம்னா ஒரு அரை மணி நேரம் நமக்கு டைம் கொடுப்பாங்க. சூப்பராக நீந்தி முடிஞ்ச அளவுக்கு அட்டகாசமான ஓலப்பாறைகளையும் மீன்களையும் பார்த்துடலாம். ஓகேங்க, ஆரம்பிச்சிருவோமா ஸ்னார்க்கலிங்க? நானும் லைஃப் ஜாக்கெட் போட்டேன். இது வித்தியாசமாக இருக்குது லைஃப் ஜாக்கெட். யூஸ்வலாக இந்த மாதிரி போட்டதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி. பரவாயில்ல, ஸ்னார்க்கலிங் போட்டாச்சு. சரி, மாஸ்க்கு இதான் ஸ்னார்க்கல். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. பிலிப்பைன்ஸில் நிறைய எடுத்தது ஸ்னார்க்கலிங் பண்ணி. கடைசியாக பெலிஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்குராக்கலோட ஸ்விம்மிங். இப்போ ஃபிஜியில் சாஃப்ட் கோரல் ஆஃப் த வேர்ல்டு, சாஃப்ட் கோரல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஃபிஜியில் முதல் முறையாக ஸ்னார்க்கலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
தெரியுதா உங்களுக்கு? ஒரு லெவலில் மேலே வந்து பவளப்பாறைகள் போய் ஆழ்கடலில் கலக்கிறது. இதுவும் ஆழ்கடல் தான். நல்லா அப்படியே கொஞ்சம் நல்லா டீப்பாக போகிறது உங்களுக்கு தெரிஞ்சா டீப் ப்ளூ சீங்கிற அப்படிங்கிற மாதிரி தேவையாக இருந்தது. அது சில மீன்கள்லாம் அப்படியே அழகாக ரொம்ப க்ளோஸில் வந்துச்சு. அப்படியே ஆல்மோஸ்ட் எனக்கு தொட்டுட்டே நிறையா போச்சுங்க, பார்த்துருப்பீங்க. இட்ஸ் வெரி குட். தேங்க்யூ பிரதர். பூலா கோரல் ரீஃப் வந்து இருக்கு, பட் அந்த அளவுக்கு பயங்கர வைப்ரண்ட்டாக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் சில இடங்களில். கோரல் ரீஃப் அப்படியே அவ்வளோ செழிப்பாக உயிர்ப்போட இருக்கும். அப்படி இல்லை, அதே மாதிரி சுத்தமாக டெட்டாகவும் இல்லை, சாகவும் இல்லை. இந்த லைவ்லி கோரல் ரீஃப், டெட் கோரல் ரீஃப்லாம் சொல்லுவாங்கள்ல, இது வந்து மிட் ரேஞ்சில் இருக்கு. மீன்கள் வகைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஒரே வகை மீன் நிறையா இருந்தது, பார்த்துருப்பீங்க. அந்த குட்டியாக மீன் அப்படியே ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே கூட்டமாக நீந்தி போன மீன் அழகாக சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த ஏரியாவே. சம அளவுக்கு மோசமாக இல்லை, சூப்பராகவும் இல்லை, ஓகேவாக இருந்தது. Yeah, come in. அங்கே இருக்கு, பட் ஆனால் உங்களுக்கு இடையில கோரல் ரீஃப் இருக்கிறதுனால அதுக்கு மேலே போக மாட்டாங்க. அதனால தான் சுற்றி அந்த பக்கம் போகிறாங்க, கோரல் ரீஃபை சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சூப்பராக இருக்கு. அப்படி பீச்லேயே ஸ்நார்க்கலிங் பண்ணிவிடுவோமா? நல்லா இருக்குல்ல இந்த வியூ, எவ்வளோ தெளிவான கடல் தண்ணீர். கீழே அந்த போட்டோட நிழல் தெரிகிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்குங்க. அந்த பக்கம் விட்டு போகிறாரு, சூப்பராக இருக்கு. செருப்பு அவுட்டு. நம்ம வந்து டவுனுக்கு போய் செருப்பு தான் புதுசு வாங்கணும்னு நினைக்கிறேன். இது போகிற நம்ம ஹாஸ்டலில் தான் இறக்கி விட போகிறாங்க. எங்கேயாவது மெயினில் இறங்கி இதில் போயிடலாம். டவுன் பஸ்ஸில் போய் செருப்பு வாங்கிட்டு தான் திரும்ப ரூம் போகணும். ஆழத்தில் போய் அடித்தோம். இப்போது கரையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பவளப்பாறைகள் இல்லை, சும்மா பாசிகள் தான் இருக்குது. அவர் பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணேன். நான் இவ்வளோ சுமாராக இருக்கும்னு எதிர்பார்க்கல. இது நம்ம சமோவில் பண்ண மாதிரியே இருக்குது. ஃபிஜியின் கன்னித்தீவு கடலில் இருந்து பார்த்தீங்களா? சூப்பரான ஸ்டார் ஃபிஷ்ஷுங்க. ஸ்டார் ஃபிஷ் பல கலரில் இருக்கும். இது அப்படியே சும்மா நல்லா டார்க் ப்ளூனா சூப்பராக இருந்தது. பார்த்துருவோமா இன்னும் இருக்கா? இன்னொரு ஸ்டார் ஃபிஷ் சூப்பராக இருந்தது. ஒன்றுமே இங்கே இல்லைன்னு நினைக்கும் போது சூப்பராக 2 ஸ்டார் ஃபிஷ் ப்ளூ கலரில் பார்த்தாச்சு. பிரமாதம் போங்க. தண்டியில் கன்னித்தீவு ஒரு தொடர்கதை மாதிரி ஃபிஜியில் இதுவும் ஒரு தொடர்கதை தான். மணி 1:10 போய் சாப்பிடுவோமா? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியான பசியில் இருக்கேன். இன்னைக்கு பட்டையை கிளப்புறோம். வாங்க. ஓகேங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பாடெல்லாம் கிடையாது, எல்லாமே ப்ரோட்டீனாகவே கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு, இதுதான் கார்போஹைட்ரேட்னு நினைக்கிறேன். சாப்பாடு நமக்கு சிக்கன் இருக்குது. இது வந்து சமோசா பாருங்கள், இண்டோ ஃபிஜியன் உணவு. நம்ம ஊர் சமோசாவை கற்றுக் கொடுத்துட்டாங்க ஃபிஜியனுக்கு. இவங்களும் இது சாப்பிட்றாங்க. அப்புறம் முக்கியமாக வந்து நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச லேம்புங்க, ஆட்டுக்கறி. அது வந்து கொஞ்சம் இனிப்பாக பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. வித்தியாசமான சாஸ் பார்த்தாலே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிடுவோமா? பார்த்தா சூப்பராக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம்.
பெப்பர் சாஸ் போட்டிருக்காங்க, ஆனால் லைட்டாக இனிப்பாகவும் இருக்குது. அதாவது மசாலா அரைச்சி போடாமல் சாஸ் ஊற்றிருக்காங்க, அதனால் கொஞ்சம் காரம் அதெல்லாம் கம்மியாக இருக்குது. பட் ஓகே. மீன் ஒன்று கொடுத்துருக்கலாம், மீன் வறுவல் அதெல்லாம் வெந்திருக்கு. சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது கொஞ்சம் மசாலா எதுவும் போடல, பட் ஓகே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிறைய ஃபாரினர்ஸ் வர்றதுனால அவங்களாம் மசாலா அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, காரம். ஸோ அவங்களுக்காக செஞ்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப லைட்டாக, இதுலேயும் காரங்க உப்பும் கம்மியாக இருக்குது. ஜஸ்ட்டு வேக வச்ச சிக்கன் லைட்டாக ஏதோ சாஸ் ஊற்றிருப்பாங்களாட்டிருக்கு, மற்றபடி டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம ஊர் சமோசா பார்ப்போம். மினி சமோசா இது சூப்பராக இருக்குது. உள்ள வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வச்சுருக்காங்க. மினி சமோசா காரம் கம்மி, பட் டேஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் டேஸ்ட் தான். சரி, அப்படி ஜாலியாக பொறுமையாக டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் அடுத்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். வாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து டர்ட்டில் வியூவிங். போய் ஆமையை பார்க்கலாம். ஆமாண்ணா கடலில் ஆமை இல்லை, இங்கே வந்து வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வந்து ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பாப்பா என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாங்க. இங்கே இது வந்து டாமெட்ரி ரூமுங்க, பார்த்தாலே தெரியுது. இது வந்து பேக் பேக்கர்ஸும் வராங்க. பட் டாமெட்ரியில் ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு உங்களுக்கு ஆக்டிவிட்டி அந்த இந்த ஆசம் பாஸ் எடுத்துட்டிங்கன்னா இன்க்ளூட் ஆகிடும். அதில் இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டாமெட்ரி. தனியாக நம்ம வந்து புக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட $35, $2700 ஒரு நைட் தங்குறதுக்கு, சாப்பாடு இல்லாமல். சாப்பாடுக்கு தனியாக பே பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வேளையும் சேர்த்து $100 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு $4000. ஸோ 4000 ப்ளஸ் தங்கிறதுக்கு ஒரு 130 கிட்டத்தட்ட ஒரு $100 வருது, $40 வருது. ஸோ மொத்தம் தங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு சேர்த்து உங்களுக்கு $140. டிரான்ஸ்போர்ட் அது தனி. அது டாமெட்ரி. இவங்க லோக்கலாக அந்த சமோன் ஸ்டைலில் இங்கே வந்து டேச்சட் ரூஃபெல்லாம் போட்டது பூரேன்னு சொல்கிறாங்க. டர்ட்டில் பாண்டு. கடல்லேருந்து ஆமைகளை பிடிச்சி இங்கே பாண்டில் பிடிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இங்கே என்டர்டைன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. Don't touch it, eh? ஓகே. குட்டி ஆமை, குட்டி டர்ட்டில். All good? The other second come out when this one gonna come outside, eh? Gonna go outside, eh? That was scared. Don't touch it. Don't touch it, please. Listen. Just touch the back, don't touch the head. You can lose your finger there. கடிச்சு வச்சிருங்கிறாங்க. Baby. Mommy, I'm gonna touch. The back, sweetie. If it touch, bite your finger off and touch its mouth. You can see too. ஏய், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. Mom, can I touch the shell? குழந்தைங்கனால ஆர்வத்தை தாங்க முடியல, டச் பண்ணிட்டு இருக்குது. So Fiji has only 2 breed of turtle. One is the hawksbill. Hawksbill is the shallow water turtle. What we have here is the hawksbill turtle. ஓகே The other breed is the leatherback. Leatherback, it's the deep sea turtle. ஓகே. The reason why we are doing this, it's not only for tourism, because in Fiji, turtle has been endangered. ஓகே. Nowadays, if you get caught, kill one turtle, you can end up in jail ஓ if you can't pay your fine. We normally do this after every 3 years. Then we release them back to the ocean. ஓகே. Last month we have 10. Then That one's scared me. maybe someone release them. Then we catch another 3. Then that's why we have only 3 turtle. They eat raw fish, seaweed, and jellyfish. ஸோ இதெல்லாம் சாப்பிட மாட்டேருக்குங்க. குட்டி குட்டி மீன்கள், ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாமே. சீவீடு சாப்பிடும் மெயினாக. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹாக்பில் வந்து ஷாலோ வாட்டர், அதாவது ஆழமில்லாத பகுதியில் வந்து வாழ்கிறது.
every morning we normally put in the fresh seawater. So there is another snorkeling trip coming up. If you want to join them snorkeling, you can go and do another snorkel. இன்னொரு ஸ்னார்க்லிங் ட்ரிப்புக்கு அதை போய் பண்ணுவோம். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்துடலாம் மீன்களை. ஆமைகள் வந்து இங்கே அழிஞ்சிட்டு வர உயிரினம்ங்க. ஸோ அதனால் அது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அது பாதுகாக்கப்பட வேண்டிய இதில் பட்டியலில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஆமைகளை பிடிச்சி நம்ம இது பண்ணாலும் எதுவும் பெரிய ஃபைன் போட்டுருவாங்க இங்கே. அதனால் இங்கே வந்து ஃபைன் போட்டுருவாங்க, கட்ட முடியல ஜெயிலில் வச்சுருவாங்களாமா. பட் இவங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கே ஓரத்தில் அந்த இந்த சீசனில் ப்ரீடிங் சீசனில் ஆமைகள் வரும், இங்கே வந்து முட்டை போடுங்க. ஸோ அந்த குஞ்சுகளை வந்து இங்கே தண்ணியில் இது கடல் தண்ணி தான் வச்சு வளர்த்தி அதுக்கப்புறம் வந்து கடலில் விட்டுருவாங்களாமா. ஓகே, அடுத்த ஸ்னார்க்லிங் செஷனுக்கு தயாராகும். ரெண்டாவது ஸ்னார்க்லிங் பாயிண்ட் பண்ணிடுவோமா? குழந்தைகளுக்காக தான் மெயின். இங்கே பாருங்க எத்தனை மீன். 1 2 3. சூப்பரா அப்படியே சுற்றி சுற்றி உங்களுக்கு காட்டடா அந்த மீனை. செமையாக இருந்தது இதில் பார்க்குறதுக்கு. எனக்கு செமையாக இருந்தது. கோரல் ரீஃப் இங்கே உனக்கு பரவாயில்லாமல் இருக்கு. வித்தியாசமான ஒரு அனுபவம். சரி, இன்னொரு ரவுண்டு போவோமா? லாஸ்ட் ரவுண்ட்.
ஓகே One by one, take your time and hurry up. வந்தாச்சு. சூப்பர். தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. தேங்க்யூ அகைன். தேங்க்யூ. பாய். பூலா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சூப்பருங்க. அட்டகாசமாக ஸ்னார்க்லிங் மட்டும் வந்தாச்சு. இப்போ மதியம் காலையில் பண்ணதோட நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த தீவை ஒருக்கா 360 டிகிரி சுற்றிட்டு வந்துடுவோமா? அதுக்கப்புறம் ஃபைனலாக டீயை குடிச்சு கிளம்ப வேண்டியதான். கரெக்டாக மணி 3 ஆக போகுது. 3:45 கிளம்பிடுவோம் இங்கேருந்து. 3/4 மணி நேரம் இருக்குது. நம்ம ஐட்டம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. வச்சிடலாமாப்பா, போகலாமா? இவ்வளவு நேரம் இல்லாதபடி இப்போ தான் மேகம் வருது. சூரியனை மறைச்சிருச்சு பாருங்க. அப்பா இப்படியே வாங்க. ஸோ இங்கெல்லாம் ஒரு ரூம்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பீச் புர்னா ஒன்றும் இல்லை, ரூம் இங்கே இதாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூம்ஸு பீச் புர்ரு. ஸோ அந்த ரூம் ஒரு மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் இதுங்க. நம்ம நேற்று அந்த கல்ச்சரல் வில்லேஜ் போயிருந்தோம்ல, அங்கே கூட பார்த்தோமே உங்களுக்கு கூரையிலேயே வந்து இது கட்டியிருக்காங்க. ஸோ அதான் அது பாருங்கள், ஆல்மோஸ்ட் பீச் ஹட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து அந்த பீச் புர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் அக்கமடேஷன். இது தவிர இப்போ நம்ம அந்த ஆமப்பாக்க போனோம்ல, போகிற வழியில் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த டாமிட்ரி டைப், அதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 வெரைட்டி ரூம்ஸு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. சீப்பஸ்ட்டு அந்த டாமு. ஸோ இதுவும் பீச் புர்ரு. இதெல்லாம் யாரும் இல்லையே இங்கே. வேறு ஏதாவது இருக்கா லக்ஸுரி அக்கமடேஷன்? இது கொஞ்சம் ஒரு ஹை ரேஞ்சாக இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல இது உடன் பங்களா. இது பீச் பங்களா டைப்பு. மால்தீவ்ஸ்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும், நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. கார்டன் ரூம்ஸுங்கிறது அந்த தீவுக்குள்ளே இருக்கிறது. மோஸ்ட்லி ஓஷன் வியூ ரூம்ஸில் அதில் 2-3 வெரைட்டி இருக்கும். ஸ்டாண்டர்டு, டீலக்ஸ் அப்படின்னு. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ப்ளீஸ் கீப் அவுட். இங்கே ஒரு மாதிரி ரூம் டைப்ஸு அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே போவோம், தீவுக்குள்ளே. ஸோ வரிசையாக வந்து பீச் ஓரமாக எல்லாம் இந்த பங்களாஸ்லாம் கட்டி விட்ருக்காங்க. தனித்தனி தீவுகள், அது ஒவ்வொன்றும் தனித்தனி ரெசார்ட்டு, அது வித்தியாசமான பல வகையான அக்கமடேஷன்ஸ், பல ப்ரைஸஸில். மால்தீவ்ஸில் இந்த டாமெட்ரியே இருக்காது. ஒன்லி ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் மட்டும்தான், ப்ரைவேட் ரூம்ஸ் தான். எல்லாமே காஸ்ட்லி. மினிமம் $150 ஸ்டார்ட் ஆகும், $12,000 ஒரு நைட்டுக்கு. சில இது மட்டும் உங்களுக்கு ஆஃபரில் சீப்பாக கிடைக்கும். சில டைம் $100 கிடைக்கும், $8,000 பட் மோஸ்ட்லி எல்லாம் 150, 200. அது ஒவ்வொரு ரேஞ்சில். 3 ஸ்டார் ரெசார்ட், 5 ஸ்டார் ரெசார்ட்லாம் போக போக $500, $1000, $2000, $3000 per நைட்டுக்கெலாம் இருக்குது. ப்ரைவேட் ஓஷன் பூல் வில்லாஸ் எல்லாம், அதாவது வாட்டர் வில்லாலாம். இது வந்துட்டு இருந்தோமா, இங்கே பாருங்கள், இது லாண்ட்ரி. இங்கே லாண்ட்ரி ரூம் மாட்டிருக்கு, லாண்ட்ரிலாம் வச்சுருக்காங்க. ஹலோ பூலா. ஸோ இது வந்து டாமெட்ரி ரூம். நம்ம வழக்கமாக தங்குற ஹாஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ரைவேட் ரெசார்ட்லேயே ஹாஸ்டல். சுத்தமாக ஆளே இல்லை. ஓகேங்க, மணி 4:30, கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. கொஞ்சம் அந்த பெரிய போட் வர டைம் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டியதான். பாய் பாய் பீச் காம்போ ஃபிஜி. வழக்கம் போல் ஃப்ளைட்டு மாதிரி நம்ம கடைசியாக போட் பண்ணுவோம். தேங்க்யூ பிரதர். அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே, பாய் பாய் கன்னித்தீவு பீச் காம்பா. அப்படி ஸ்லோவாக கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் ஆகும். அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா போயிடலாங்க. ஃபைனலாக இந்த இடத்த பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ பிரதர். சரி, இந்த எபிசோட் இதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். நான் அப்படியே போயிட்டு நமக்கு இது கொடுப்பாங்க, ஷட்டில் கொடுப்பாங்க, ஹாஸ்டல் போய் இறங்கலாம், ரெஸ்ட் எடுக்கிறோம். நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி இந்த நாட்டோட கேபிட்டலான சூவா போக போகிறோம்.
ஸ்ட்ரைட்டாக போகிறதுல போகிற வழியில் இறங்கி பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்துட்டு தான் வந்து சுவ போகிறோம். ஓகேங்களா? ஸோ எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கன்னித்தீவு, பீச் காம்பர் ஐலாண்டு, இந்த புலா பாஸ், இந்த ஆசம் பாஸ் இதை பற்றிலாம் பேசியிருப்பேன். ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டாக இந்த ஃபிஜி வந்தீங்கன்னா இந்த பாஸை யூஸ் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக வந்து ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணதை எல்லாருக்கும் காட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்கள் குமார். பார்க்கலாங்க. நன்றி. பாய்.